நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 8/8/2024க்கான ராசி பலன்கள். குரோதி வருடம் ஆடி மாதம் 23ஆம் தேதி, ஆகஸ்ட் மாதம் வியாழன்கிழமை. நல்ல நேரம் காலை 10:45 11:45. கௌரி நல்ல நேரம் காலை 12:15 1:15. மாலை 6:30 7:30. ராகு காலம் 1:30 3. குளிகை 9:10:30. யமகண்டம் 6-7:30. சூலம் தெற்கு. பரிகாரம் தையலம். திதி இன்று இரவு 11:47 வரை சதுர்த்தி, பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் இன்று இரவு 11:35 வரை உத்திரம், பின்பு அஸ்தம். யோகம் இன்று காலை 6:03 வரை அமிர்த யோகம், பின்பு இரவு 11:35 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று இரவு 11:35 வரை அபிட்டம், பின்பு சதயம். மேஷம் ராசினியர்கள். இன்று வியாபார முன்னேற்றத்திற்காக புது புது ஆலோசனைகள், நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடும். பல வகையிலும் உங்களுக்கு பண வரவு கூடிவிடும். புதிய நண்பர்கள், உடன்பிறப்புகள் மூலம் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட்டுவிடுங்க. சொன்ன சொல்லை இன்று நீங்கள் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். நீங்கள் எடுக்கும் முடிவுகளில் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். எல்லா தரப்பிடமிருந்தும் ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். நன்மை தீமைகளை பற்றி கவலைப்படாமல் செயலாற்றுவீர்கள். பிள்ளைகளின் நலனில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வீர்கள். குடும்பம் தொடர்பான பிரச்சனைகள் கண்டிப்பாக நீங்குங்க. அலுவலகத்தில் உங்களுடைய திறமை வெளிப்படக்கூடும். சக ஊழியரிடம் இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கி விடக் கொடுங்க. பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு மட்டும் செல்ல வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று பெண்கள் குடும்பத்தை நல்ல முறையில் நடத்துவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். யோசித்தும் சிந்தித்தும் இன்று செயல்படுவீர்கள். பெண்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடும். வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடும். வெளிநாடு செல்லக்கூடிய யோகமும் ஏற்படக்கூடும். என்று காதலை பொறுத்தவரை குழப்பம் ஏற்பட்டுதான் சரியாகும். முடிவில் தெளிவாக எடுப்பது நல்லது. காதலில் சில இடங்களை விட்டுக் கொடுத்து செல்ல பாருங்கள். அவசரப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது பொறுமையாக ஏற்றுக்கொள்ளுங்கள். நிர்வாகம் தொடர்பான செலவுகளை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுங்கள். கல்வியில் ஜெயிக்க முடியும், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலை நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி என்று நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். இரவு பகலாக உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்குங்க. மாற்றங்களை இன்று நீங்கள் விரும்பக்கூடியவர்களாக இருப்பீர்கள். சொன்ன சொல்லை கண்டிப்பாக காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். அதனால் உங்களுக்கு நல்ல பெயர் இருக்க கொடுங்க. குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். பரணி இந்த நாள் உங்களுக்கு எடுக்கும் முடிவுகளில் தெளிவு ஏற்படக்கூடும். மனசுக்குள் ஒருவித நிம்மதி ஏற்படக்கூடுங்க. பிரச்சனைகளை லாபகமாக கையாளுவீர்கள். முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். இன்று உங்களுக்கு எந்த வகையிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். அலுவலகத்தில் உங்களுடைய திறமை வெளிப்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு பல வகையிலும் முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கிருத்திகை இந்த நாள் முன்கோபம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். முடிவுகளை மிக தெளிவாக எடுக்க பாருங்கள். உடன்பிறப்புகள் வகையில் உதவிகள் கிடைக்கக்கூடும். நீங்கள் செய்யும் காரியங்களுக்கு எல்லா தரப்பிடமிருந்தும் ஆதரவு கிடைக்குங்க. நன்மை தீமைகளை பற்றி கவலைப்படாமல் செயலாற்றுவீர்கள். என்று சக ஊழியர்களிடம் இருந்து வந்த கருத்து வேற்றுமை விலகி செல்ல கொடுங்க. நன்மைகள் நடக்கும் நாளாக இருக்கக்கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கும். பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இந்த நாள் நீங்கள் சொக்க தங்கமாக காணப்படுவீர்கள். ரிஷபம் ராசினியர்கள். இன்று காரியங்கள் கண்டிப்பாக கைகூடும். வரவுக்கு மிஞ்சிய சமாளிக்க முடியாத செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். கருத்து வேறுபாடுகளை தவிர்க்க பிறர் விவகாரங்களை நீங்கள் மூக்கை நுழைக்காமல் இருப்பது நல்லது. இன்று குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடக்கும். திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சாதகமான பலனை கொடுக்கும். கணவன் மனைவிக்கிடையே சந்தோஷம் கண்டிப்பாக நிலவுங்க. பிள்ளைகளுக்காக செய்யும் பணிகள் திருப்தியை கொடுக்கும். அக்கம் பக்கத்தில் இருப்பவருடன் இருந்த தகராறுகள் கண்டிப்பாக நீங்கும். ரிஷபராசினியர்களுக்கு எதிர்பாராத வகையில் உங்களுக்கு நட்பு உண்டாகக்கூடும். நன்மைகள் தேடி பெறக்கூடும். திடீர் செலவுகள் ஒரு பக்கம் இருக்கக்கூடும். முக்கிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடும். பெண்கள் என்று யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பிரச்சனைகளை லாபகமாக கையாளுவீர்கள். யோசித்தும் சில முடிவுகளை நீங்கள் எடுப்பீர்கள். இன்று உங்களுக்கு சுய தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கொடுங்க. காதல் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்காது, பயப்பட வேண்டாம். பொறுமை எதிலும் காக்க வேண்டும். காதலும் முடிவெடுக்கும் போது தெளிவு இருந்தால் போதும்.
அவசரப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சுறுசுறுப்புடனும் செயல்படுவீர்கள். திட்டமிட்டு சில பணிகளை மேற்கொள்வீர்கள். முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். இன்று உங்களுக்கான நன்மைகள் நடக்கும் நாள் என்றே சொல்ல முடியும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. இன்று குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்குங்க. திட்டமிட்ட பணிகள் எல்லாம் சிறப்பாக நடைபெறக்கூடும். செலவுகளை எப்படியும் நீங்கள் கட்டுப்படுத்திக் கொள்வீர்கள். வியாபாரம் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சி வெற்றியை கொடுக்குங்க. முன்பின் தெரியாத நபரிடம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். பார்த்துக் கொள்ளுங்கள். இரவு பகலாக உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடும். மாற்றங்களை விரும்பக்கூடியவர்களாக இன்று நீங்கள் இருப்பீர்கள். ரோகிணி திறம்பட செயல்படுவீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி கொடுப்பீர்கள். பிரச்சனைகளை லாபகமாக கையாண்டு வெற்றி பெறுவீர்கள். இன்று நீங்கள் சூழ்நிலை புரிந்து கொண்டு செயல்படுவது நல்லது. அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரக்கூடும். மன மாற்றங்கள் இன்று ஏற்படக்கூடும். பிரச்சனைகளை லாபகமாக கையாண்டு கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. இந்த நாள் உங்களுக்கு இன்னல்கள் திருந்து நிம்மதி ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியும். மிருகசிரிஷம் நட்பிடம் அமைதி வெளிப்படுத்துவது நல்லது. காரியங்களும் கண்டிப்பாக கைகூடிவிடும். தேவையில்லாத விஷயங்களை மட்டும் தலையிட வேண்டாம். முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். பிறர் செய்யும் காரியங்களுக்கு எல்லா தரப்பிடமிருந்தும் ஆதரவு கிடைக்குங்க. நன்மை தீமைகளை பற்றி கவலைப்படாமல் செயலாற்றுவீர்கள். பிள்ளைகளின் நலனில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். பிரச்சனைகளை லாபகமாக கையாண்டு வெற்றி பெறுவீர்கள். என்ற கருத்து வேற்றுமை ஏற்பட்டது மாறிவிடக் கொடுங்க. புதிய நண்பர்கள் உடன்பிறப்புகள் அவர்கள் மூலம் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. மிதுனம் ராசினியர்கள் என்று நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். வீண் விரைவு செலவுகளை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். 4 சுவற்றுக்குள் இருக்க வேண்டிய குடும்ப விவகாரங்களை பொது இடத்தில் பேச வேண்டாம். புதிய பொருட்களை யோசித்து அவசியப்பட்டால் மட்டும் வாங்குங்கள். என்ற பிள்ளைகளின் நலனில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். உடல் களைப்பும் சோர்வும் இன்று உண்டாக கொடுங்க. கவனமாக எதிலும் இருப்பது நல்லது. தீவிர ஆலோசனைகளின் பேரில் எதிலும் ஈடுபடுவது மிக நல்லது. காரியங்களில் ஈடுபடும் பொழுது கவனம் இருக்கட்டும். யோசித்து செயல்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. வீண் அலைச்சலை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். லாபம் உங்களுக்கு சீராக வரக்கூடும். செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது. எதிலும் உங்களுக்கு ஆர்வம் கூடிவிடுங்க. முறையாக எதிலும் ஈடுபடுவீர்கள். வெற்றி பாகை சூடுவீர்கள். அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். இறைவன் சரணாகதி அடையும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. ஆன்மீகத்தில் தண்ணி நீங்க நிலைநிறுத்திக் கொள்வீர்கள். பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்கள் முடிந்த அளவு பேச்சை குறைத்துக் கொள்ள வேண்டும். பணிகளில் கவனம் செலுத்த வேண்டும். பெண்கள் அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். சந்தேக பார்வை யார் மீதும் வேண்டாம். பெண்கள் இன்று குடும்ப ஒருவரிடம் சிரித்து பேசி பழகுவது நல்லது. காதல் கொஞ்சம் மன மாற்றத்தையும் ஏற்படுத்தும். குழப்பத்தையும் ஏற்படுத்தும். காதல் வெற்றி பெறுவதற்கு கடுமையாக நீங்க யோசிக்க வேண்டும். சிந்தித்து செயல்பட வேண்டியிருக்கும். இல்லத்தில் கலந்து பேசினால் மட்டுமே வெற்றிக்கான வழி பிறக்கும். இன்று மாணவர்கள் சிந்தியுங்கள். சிந்தனையை ஒருநிலைப்படுத்துங்கள். காரியங்களை அற்புதமாக செய்யுங்கள். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாளாக இருக்க கொடுங்க. ஏற்றம் மிகுந்த நாளாக இருக்க கொடுங்க. இன்று உங்களுக்கு மன அமைதியும் கண்டிப்பாக கூடிவிடக் கொடுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பாடு கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் பிங்க் நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசிரிஷம். என்று உங்களுக்கு சுறுசுறுப்பு வெளிப்படும் நாளாக இருக்க கொடுங்க. சொன்ன சொல்லை எப்படியும் இன்று நீங்கள் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். பெரிய பிரச்சனைகளை லாபகமாக கையாளுவீர்கள். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வர கொடுங்க. நல்லவரின் நட்பும் இன்று ஏற்படக்கூடும். நலம் தரும் வேலைகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. திருபாதிரை சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். இன்று உங்களுக்கு மனோதைரியம் வெளிப்படக்கூடும். காரியங்களும் ஓரளவு கண்டிப்பாக கைகூடிவிடும். பிரச்சனைகளை லாபகமாக கையாளுவீர்கள். இஷ்டத்திற்கு மாறாக செயல்பட்டவர்கள் விலகி செல்ல கொடுங்க. நுட்பமான அறிவை கொண்டு வாழ்க்கை வளமாக்கிக் கொள்வீர்கள். திடகார்த்தமான நம்பிக்கையின்றி கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு ஆசைகள் கனவுகள் பூர்த்தியாகும் நாளாக இருக்கக்கூடும். நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. புனர்பூசம் நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கக்கூடும். காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். சிந்தனைகள் கண்டிப்பாக மாறுங்க. சிறப்பான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். வரவுக்கு மிஞ்சிய செலவுகள் ஒரு பக்கம் இருக்க கொடுங்க. அதிக வட்டி தொகைக்கு மட்டும் கடன்கள் வாங்க வேண்டாம்.
பார்த்து கொள்ளுங்கள். இன்று உங்களுக்கு நிம்மதி கூடும் நாளாக இருக்க கொடுங்க. இறைவன் சரணாகதி அடையும் நாளாக இருக்கக்கூடும். வீண் விவகாரங்களை மட்டும் தலையிட வேண்டாம். கடகம் ராசினியர்கள் இன்று குடும்பத்தோடு செல்லக்கூடிய பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கும். தேவையில்லாத விஷயங்கள் மட்டும் தலையிட வேண்டாம். இரவு பகலாக உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்குங்க. தூரதேச பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். சொகுசான புதிய வாகன யோகம் ஏற்படக்கூடும். தொழில் ஏற்படக்கூடிய சிரமங்களை எல்லாம் சரி கட்டி விடுவீர்கள். மாற்றங்களை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இன்று தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையுங்க. போட்டிகளும் கண்டிப்பாக குறைந்து விடக்கூடும். தொழில் தொடர்பான தகராறுகள் கண்டிப்பாக நீங்கும். எதிர்பார்த்த லாபம் கிடைக்கப் பெறுவீர்கள். கடன் பிரச்சனைகள் சற்று தீர்ந்து விடக் கொடுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நிர்வாக திறமையின்றி பளிச்சிடக்கூடும். மேல் அதிகாரிகளின் ஆதரவும் இன்று கிடைக்க கொடுங்க. எழுத்து தொழிலில் இருப்பவர்கள் முன்னேற்றம் அடைவார்கள். அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரக்கூடும். மன பதட்டமோ குழப்பமோ வேண்டாம். நிர்வாக தொடர்புகளை இன்று நீங்க கண்டிப்பாக அதிகப்படுத்துவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு திறமைகளால் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். சுறுசுறுப்பும் கண்டிப்பாக மேலோங்கி விடக்கூடும். காதல் போன்ற விஷயங்களை தெளிவு வேண்டும். குழப்பம் வேண்டாம். காதலும் முடிவு கட்டும் பொழுது யோசித்து முடிவு கட்டுவது நல்லது. அதாவது காதலை பற்றி இல்லத்தில் சொன்னால் மட்டுமே திருமணத்திற்கான முயற்சிகள் நடக்கும் சொல்லுங்கள். இன்று மாணவர்கள் குடும்ப விஷயமாக வெளியூர் சென்று வருவீர்கள். கல்விக்கான சூழலை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். பாடங்களில் ஏதேனும் குழப்பமும் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். மாணவர்கள் இன்று விடாப்பிடியாக சில பணிகளை செய்வீர்கள். கொஞ்சம் பார்த்து பக்குவமாக அனைவரிடமும் பழக வேண்டும். இன்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். இன்று சோதனைகளை எல்லாம் சாதனைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள். நீண்ட தூர பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்குங்க. சொகுசான வாழ்க்கை உங்களுக்கு அமைந்துவிடக் கூடும். புதிய வாகன யோகம் என்று ஏற்படக்கூடுங்க. குடும்பத்தோடு செல்லும் குறுகிய தூர பயணங்கள் மகிழ்ச்சியை கொடுக்கும். சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கடன் பிரச்சனைகள் கண்டிப்பாக ஏற்பட்டு பின்னர் தீருங்க. அதிக வட்டி தொகைக்கு மட்டும் கடன்கள் வாங்க வேண்டாம். பூசம். இன்று நிறைவேறாத காரியம் நிறைவேறும். காரியங்கள் ஓரளவு கைகூடி மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பிரச்சனைகளை லாபகமாக கையாண்டு வெற்றி பெறுவீர்கள். திறமைகள் வெளிப்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. இன்று நீங்க முழு முயற்சியுடன் செயல்பட்டால் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். குடும்ப உறவுகளிடம் நீங்க நிதானித்து நடந்து கொள்வது மிக நல்லது. ஆயில்யம். இன்று மன கட்டுப்பாடு வேண்டுங்க. மனம் அலை பாய்ந்து கொண்டிருக்கும். கடன் பிரச்சனையை லாபகமாக கையாளுவீர்கள். விட்ட குறை தொட்ட குறை எல்லாவற்றையும் சரி செய்து விடுவீர்கள். அடுத்த ஒரு விஷயத்தை தலையிட வேண்டாம். நெருக்கடியான நேரத்தில் நண்பர்கள் உதவிகளை செய்து கொடுப்பார்கள். இன்று உங்களுக்கு மனப்பதட்டம் குழப்பம் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். மாற்றங்களை விரும்பக்கூடியவர்களாக இருப்பீர்கள். ஏற்றமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். இன்று நீங்கள் நெருக்கடிகளை சமாளித்து வெற்றி பெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. மனப்பதட்டமோ குழப்பமோ வேண்டாம். நம்பிக்கை இழக்காமல் செயல்படுங்கள். அது உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. சிம்மம் ராசினியர்கள் என்ற நீண்ட நாள் ஆசைகள் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைவேற விடக்கூடும். கூடுமானவரை பேச்சு குறைத்து கொண்டு செயல்படுவது மிக நல்லது. வரவுக்கு மிஞ்சிய செலவுகள் ஒரு பக்கம் இருக்க கொடுங்க. குடும்ப உறவுகளிடம் நிதானித்து பேசுங்கள். இன்று கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். சிம்ம ராசினியருக்கு மேல் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு கண்டிப்பாக கிடைக்கும். அரசு அதிகாரிகளின் நல்ல செயல்கள் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தன்னம்பிக்கை கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. அரசு துறையில் உள்ளவரின் நட்பு கிடைக்கக்கூடும். உடல் ஆரோக்கியமும் உங்களுக்கு மேம்பட்டு விடக் கொடுங்க. தேக திடமும் இன்று அதிகரிக்கக்கூடும். எதிர்பாராத முன்னேற்றங்களால் வாழ்க்கையில் புதிய திருப்பங்கள் ஏற்பட கொடுங்க. என்று எதிர்பார்த்த பண வரவு தாமதப்பட்டாலும் கண்டிப்பாக வரக்கூடுங்க. மனம் இன்று நிம்மதி அடையக்கூடும். வீண் பிரச்சனை நீங்க அவ்வப்போது சந்திக்க வேண்டியிருக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். எதிலும் கவனமாக இருந்தால் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. தன்னம்பிக்கையும் இன்று கூடிவிடக் கொடுங்க. எதிர்பார்த்த உதவிகளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க கொடுங்க. எந்த ஒரு காரியத்தையும் நீங்க ஆராய்ந்து பார்த்து செய்வது நல்லது. பெண்கள் யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். நெருக்கடிகளை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். சூழ்நிலை புரிந்து கொண்டும் செயல்படுவீர்கள். பெண்களுக்கு இன்று இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். காதல் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்காது. நீங்களாக பிரச்சனைகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். நெருக்கடியான சூழல் இருந்தாலும் கண்டிப்பாக சரியாகும். சந்தேக பார்வை மற்றும் முற்றிலும் விட்டுவிடுங்கள். இன்று மாணவர்கள் யோசித்து எடுக்க முடிவில் வெற்றி இருக்குங்க. தங்கு தடையின்றி வாழ்க்கை உங்களுக்கு செல்ல கொடுங்க. பிரச்சனைகளை லாபகமாக கையாள முடியுங்க. மாணவர்கள் இன்று வெற்றி நடை போடும் நாளாக இருக்கக்கூடும். கல்வியில் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடியணை வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக
சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் மகம். இந்த நாள் முன்னேறுவதற்கான முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. சுறுசுறுப்புடன் பணிகளில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தேவையில்லாத விஷயங்கள் மட்டும் தலையிட வேண்டாம். குறுகிய தூர பயணங்கள் செல்ல வேண்டிய சூழல் இருக்குங்க. போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். புதிய வாகன யோகம் என்று ஏற்படக்கூடும். இன்று கவனமாக பணிகளை மேற்கொண்டால் வெற்றி ஏற்படக்கூடுங்க. பூரம் இன்று உங்களுக்கு ஆதாயம் சீராக கிடைக்கக்கூடும். பிரச்சனைகளை லாபகமாக கையாண்டு வெற்றி பெறுவீர்கள். கடன் பிரச்சனைகள் ஓரளவு கட்டுக்குள் இருக்கக்கூடுங்க. ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவீர்கள். எழுத்து தொழிலில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கடந்த கால நினைவுகளில் மூழ்கி காணப்படுவீர்கள். நிர்வாக திறமை இன்று பளிச்சிடக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிவிட முடியுங்க. புதிய வாகன யோகம் இன்று ஏற்படக்கூடும். சொகுசான வாழ்க்கை இன்று நீங்கள் அமைத்துக் கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு தன்னம்பிக்கை கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. உத்திரம் மனம் கொஞ்சம் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கும். காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். இரவு பகலாக உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் ஏற்படக்கூடுங்க. நிம்மதியான வாழ்க்கை இன்று நீங்கள் அமைத்துக் கொள்வீர்கள். தொழிலில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை எல்லாம் சரி கட்டி விடுவீர்கள். பிரச்சனைகளையும் தீர்த்து விடுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்ல கொடுங்க. புதிய வாகன யோகம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கன்னி ராசி நேயர்கள், என்று உங்களுக்கு நிறைவேறாத காரியம் கூட கண்டிப்பாக நிறைவேறும். மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழலும் கண்டிப்பாக இருக்கக்கூடும். பிரச்சனைகளை லாபகமாக கையாண்டு வெற்றி பெற முடியுங்க. சூழ்நிலை கருத்தில் கொண்டு தான் சில முடிவுகள் எடுப்பீர்கள். பங்குச் சந்தையில் உள்ளவர்களுக்கு நல்ல பங்குகள் மூலம் லாபம் கிடைக்கக்கூடும். மேல அதிகாரிகள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். அரசு அதிகாரிகளுக்கு தன்னம்பிக்கை கூடிவிடுங்க. ஆரோக்கியம் மேம்பட்டு தேக திடம் அதிகரிக்கும். எதிர்பாராத முன்னேற்றங்களால் வாழ்க்கையில் புதிய திருப்பங்கள் ஏற்படக்கூடும். இன்று நீங்க எதிர்பார்த்த பணவரவு தாமதப்பட்டாலும் வரக்கூடுங்க. மன நிம்மதி குறையலாம், பார்த்துக் கொள்ளுங்கள். நிம்மதியை நீங்க தான் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம். வீண் பிரச்சனைகளை அவ்வப்போது நீங்க சந்திக்க வேண்டியிருக்கும். கவனமாக எதிலும் ஈடுபடுவது நல்லது. தன்னம்பிக்கை கண்டிப்பாக அதிகரிக்குங்க. எதிர்பார்த்த உதவிகளும் பரிபூர்ணமாக கிடைக்கும். எந்த ஒரு காரியத்தையும் நீங்க ஆராய்ந்து பார்த்து செய்வது நல்லது. இடைவிடாமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். உழைப்பால் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று பெண்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீர்படும். மன கஷ்டம் சரிப்பட்டுவிடும். பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். அற்புதமாக காய் நகர்த்தி எதிலும் முன்னேற்றம் அடைவீர்கள். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியுங்க. காதல் போன்ற விஷயங்கள் தெளிவு வேண்டும். குழப்பம் மட்டும் வேண்டாம். சந்தேக பார்வையும் வேண்டாம். இல்லத்தில் கலந்து பேசினால் நல்ல முடிவு கிடைக்கும். காதல் வெற்றி நடை போடும். இன்று மாணவர்களுக்கு சுய தேவைகள் கண்டிப்பாக பூர்த்தியாகுங்க. சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். தடைகளை உடைத்தெறிந்து கல்வியில் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். இன்று உங்களுக்கு சிரமங்கள் தெரிந்து முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சிறப்பான வாழ்க்கை கிடைக்க பெற்று விடுங்க. இந்த நாள் உங்களுக்கு மன மகிழ்ச்சி கூடும் நாள் என்று சொல்ல முடியும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளை காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திரம். என்று கவனக்குறைவாக சில பணிகளில் ஈடுபடுவீர்கள். அது மட்டும் வேண்டாங்க. சுறுசுறுப்பை மேம்படுத்திக் கொள்வது ஏதிலும் நல்லதுங்க. திட்டமிட்ட சில பணிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. முக்கிய பொறுப்புகளை கையாளும் பொழுது கவனம் இருக்கட்டுங்க. இந்த நாள் ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். நிம்மதியான உறக்கம் ஏற்பட்டு பின்னர் சரியாக கூடும். எடுக்கும் முடிவுகளை மட்டும் தெளிவாக எடுங்கள், அது போதுங்க. இன்று உங்களுக்கு மன சந்தோஷம் கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. அஸ்தம் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளை ஓரளவு கண்டிப்பாக பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். மன தடுமாற்றம் குழப்பம் ஏற்பட்டது மாறிவிடக்கூடும். பிரச்சனைகளை லாபகமாக கையாளுவீர்கள். இன்று நீங்க நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறும் நாளாக இருக்கக்கூடும். சுறுசுறுப்பு கண்டிப்பாக மேலோங்கிவிடக்கூடும். முக்கிய முடிவுகளில் உங்களுக்கு தெளிவு ஏற்படக்கூடுங்க. சித்திரை இனிய பயணங்களை இன்று நீங்க மேற்கொள்வீர்கள். பிடித்தமான வேலைகளை எல்லாம் செய்து மகிழ்வீர்கள். இஷ்ட தெய்வ அருளும் உங்களுக்கு துணையாக இருக்கக்கூடுங்க. நெருக்கடியான நேரத்தில் உங்களுக்கு நண்பர்கள் உதவிகளை செய்து கொடுப்பார்கள். காலம் கடந்து சில பணிகள் நடக்க கொடுங்க. எதிர்பாராத உங்களுக்கு திருப்பங்களும் இன்று நிகழக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு மன மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்கக்கூடும். தைரியமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். மனசுக்குள் ஒருவித நிம்மதி ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. துலாம் ராசினியர்கள், உங்களுக்கான நன்மைகள் கண்டிப்பாக தேடி வரும். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாய்ப்புகளை மட்டும் நல்ல முறையில் கண்டிப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.
உதாசீனவர்கள் படுத்தியவர் மத்தியில் கண்டிப்பாக சிறப்புடன் வாழ்ந்து காட்டுவீர்கள். உல்லாச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். உள்ளத்தில் உங்களுக்கு சந்தோஷம் பொங்கும். என்ற மனைவியின் ஆறுதல் நம்பிக்கையை ஏற்படுத்தி கொடுக்குங்க. மனைவியின் மூலம் உங்களுக்கு பணவரவும் ஏற்படக்கூடும். தன்னம்பிக்கை கூடும் நாளாக இருக்கக்கூடும். செல்வம் கண்டிப்பாக சேர்ந்து விடக்கூடும். நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சிகளிலும் சாதகமான பலன் கிடைக்க கொடுங்க. காரியங்களை சிறப்பாக செய்து முடித்து முன்னேற்றம் அடைவீர்கள். திறமை கண்டிப்பாக வெளிப்பட கொடுங்க. பணவரவு கண்டிப்பாக கொடுங்க. தொழில் வியாபாரத்தில் மந்தமான போக்கு காணப்பட்டாலும் பணவரவுக்கு குறைவு இருக்காது. தொழில் கூட்டாளிகளுடன் அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்கும். எதிலும் நீங்க நினைத்ததை விட வேகமாக முன்னேறி செல்வீர்கள். மிகவும் கவனமாக பணிகளில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவீர்கள். மனம் தளராமல் செயல்பட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பெண்கள் இன்று குடும்பத்தை நல்ல முறையில் பார்த்துக் கொள்வீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். முழு முயற்சிகள் எடுத்து எதிலும் வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று சிரமங்கள் திறந்து வெற்றி வாகை சூடும் நாளாக இருக்கக்கூடும். காதல் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்காது, நிம்மதி ஏற்படுத்தும். காதல் கண்டிப்பாக வெற்றி வாகை சூடுங்க. காதலில் முடிவெடுக்கும் பொழுது தெளிவு இருக்கட்டும். என்று மாணவர்கள் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். மாணவர்களுக்கு ஓரளவு சிரமங்கள் தீருங்க. பிரச்சனைகள் ஓரளவு தீர்ந்து நிம்மதி ஏற்பட கொடுங்க. மாணவர்கள் வாழ்க்கையை சிரமம் இல்லாமல் நடத்துவீர்கள். என்ன ஒன்று சந்தேகம் ஏதேனும் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் அடைய நீ வேண்டும். ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. இன்று உங்களுக்கு யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். சுய தேவைகளை கண்டிப்பாக பூர்த்தி செய்து கொள்வீர்கள். தன்னம்பிக்கை கூடும் நாளாக இருக்கக்கூடும். மனோதைரியம் கண்டிப்பாக கூடிவிடும். உல்லாச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. உள்ளத்தில் சந்தோஷம் பொங்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சுவாதி. இன்று மனைவியிடம் அன்பை வெளிப்படுத்துவீர்கள். பிரச்சனைகளை லாபகமாக கையாளுவீர்கள். சாதகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பிடித்தமான ஆடை ஆபரணங்களை சேர்த்துக் கொள்வீர்கள். நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். இன்று உங்களுக்கு எந்த வகையிலும் குறைகள் ஏற்படாதுங்க. தன்னம்பிக்கை கூடிவிட கொடுங்க. செல்வமும் சேர்ந்து விட கொடுங்க. இன்று நீங்க சுற்றுலா பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. விசாகம். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். காரியங்களும் ஓரளவு சூடுபிடிக்க தொடங்கும். முயற்சிகள் கண்டிப்பாக திருமணியாக்கும். பிரச்சனைகளை லாபகமாக கையாளுவீர்கள். இடைவிடாமல் இன்று நீங்கள் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். இன்று உங்களுக்கு எந்த வகையிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நல்லவைகளும் தேடி வரக்கூடுங்க. இன்று உங்களுக்கு மன தடுமாற்றம் குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிட கொடுங்க. ஆசைகளும் கனவுகளும் பூர்த்தியாகும். நெருக்கடிகளை சமாளித்து வெற்றி பெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. விருச்சிகம் ராசினியர்கள். இன்று உங்களுக்கு தொழிலில் தன்னம்பிக்கையும் மகிழ்ச்சியும் கூடுங்க. மனம் உங்களுக்கு அலைப்பாய்ந்து கொண்டிருக்கும். நடைபெறாமல் இருந்த காரியம் கண்டிப்பாக நடைபெறும். வியாபாரத்தில் திட்டமிட்ட இலக்கை நீங்கள் எழுதி வருமானத்தை கொண்ட முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். குடும்ப சுகத்தில் திருப்தியான சூழல் ஏற்படக்கூடும். இன்று தொழில் வியாபாரம் மந்தமான நிலையில் காணப்பட்டாலும் வருமானம் வழக்கம்போல் இருக்க கொடுங்க. பிள்ளையின் நலனில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிலைத்து காணப்படக்கூடும். கணவன் மனைவிக்கு இடையில் இருந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக தீர்ந்துவிடக் கொடுங்க. பிள்ளைகள் பற்றிய கவலைகள் ஏற்பட்டு பெண்ணு சரியாக கூடும். உறவினர்கள் மூலம் உங்களுக்கு எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கக்கூடும். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். நட்பால் உங்களுக்கு நல்லது நடக்கும் நாளாக இருக்க கொடுங்க. திட்டங்கள் கூட கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. இரவு பகலாக உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. காசு பணத்தை வைத்துக்கொண்டு சிரமம் இல்லாமல் வாழ்க்கை நடத்துவீர்கள். என்ன ஒன்று தேவையில்லாத பொருட்கள் மீது முதலீடுகள் செய்வீர்கள். அதனை குறைத்துக் கொள்ளுங்கள். இன்று பெண்கள் அடுத்த விஷயத்தை தள்ளிட வேண்டாம். குழப்பமான மனநிலையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். பெண்கள் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுவது எதிலும் நல்லது. காதல் கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்தும். முடிவில் தெளிவாக எடுப்பது நல்லது. காதலை விட்டு கொடுத்து செல்வதே சிறப்பு. அவசரப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் உற்சாகமாக காணப்படுவீர்கள். நெருக்கடியான நேரத்தில் நண்பர்கள் உதவிகளை செய்து கொடுப்பார்கள். மாணவர்களுக்கு இந்த நாள் இனிமை காணும் நாளாக இருக்க கொடுங்க. முன்னேற்றம் ஒரு பக்கம் தேடி வர கொடுங்க. எது எப்படியோ நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் பாடங்களில் உள்ள சந்தேகங்களை மட்டும் கேட்டு தெரிந்து கொள்வது நல்லது. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு.
அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். என்று நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். தொழில் உங்களுக்கு தன்னம்பிக்கை வெளிப்பட கொடுங்க. மனசுக்குள் மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்கக்கூடும். பிள்ளைகள் பற்றிய கவலைகள் ஏற்பட்டு பின்னர் சரியாகுங்க. என்று ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எதையும் செய்யுங்கள். அது வெற்றியை கொடுக்கும். தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம். இந்த நாள் உங்களுக்கு மன மகிழ்ச்சி பொங்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. அனுஷம் என்று கூடுதல் பண வரவு கிடைக்கக்கூடும். பிரச்சனைகளை லாபகமாக கையாண்டு வெற்றி பெறுவீர்கள். இரவு பகலாக உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. கொடுத்த பாகை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். என்று உங்களுக்கு நன்மைகள் ஒரு பக்கம் தேடி வரக்கூடும். மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். சூழ்நிலை கருத்தில் கொண்டு முடிவெடுப்பீர்கள். இந்த நாள் உங்களுக்கு திட்டமிட்ட பணிகள் வெற்றியடைய கொடுங்க. ஏற்றுமதி இறக்குமதி துறையில் முன்னேற்றம் தேடி வரும் நாள் என்று சொல்ல முடியும். கேட்டை. அன்பும் பண்பும் மிகுந்து காணப்படக்கூடும். அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் பூர்த்தியாக கூட்டும். நிர்வாகம் உங்களுக்கு தலை சிறந்து காணப்பட கொடுங்க. எதிர்பார்த்த நல்ல விஷயங்களும் உங்களுக்கு நடக்கக்கூடும். மனம் உங்களுக்கு அலைப்பாய்ந்து கொண்டிருக்கும். இந்த நாள் உங்களுக்கு சிரமங்கள் தவிர்க்கப்பட்டு சிறப்பான வாழ்க்கை கிடைக்கப் பெறுங்க. பெரிய பிரச்சனையிலிருந்து விடுபடுவீர்கள். அது மட்டும் இல்லைங்க, கடன் விவகாரங்களை கையாளும் பொழுது கவனம் இருக்கட்டும். என்று உங்களுக்கு ஏற்றம் மிகுந்த நாள் என்றே சொல்ல முடியுங்க. தனுசு ராசினியர்கள், இன்று நீங்கள் உழைப்பால் உயரும் நாளாக இருக்கக்கூடும். நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்கின்றது. அடுத்தவரிடம் வீண் விவாதம் மட்டும் செய்ய வேண்டாம். தொழில் உங்களுக்கு தன்னம்பிக்கையும் மனசுக்குள் மகிழ்ச்சியும் ஏற்படக்கூடும். வியாபாரத்தில் திட்டமிட்ட இலக்கை நீங்கள் பூர்த்தி செய்வீர்கள். வாழ்க்கையில் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. வருமானத்தை கூட்டுவதற்கான முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். குடும்ப சுகத்தில் திருப்தியான சூழல் ஏற்படக்கூடும். என்று தொழில் வியாபாரம் மந்தமான நிலையில் காணப்பட்டாலும் வருமானம் வழக்கம்போல் இருந்து கொண்டு தான் இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் கண்டிப்பாக காணப்படும். கணவன் மனைவிக்கிடையில் இருந்த பிரச்சனைகளும் கண்டிப்பாக தீருங்க. பிள்ளைகள் பற்றிய கவலைகள் நீடிக்கும். என்று உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கண்டிப்பாக இருக்கும். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். சூழ்நிலையை கருத்தில் கொண்டு சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். அதிர்ஷ்டம் உங்களை தேடி வர கொடுங்க. பரபரப்பான சூழ்நிலையில் சில மாற்றங்களை இன்று நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அனைவரும் அனுசரித்து சென்றால் காரியங்களை வெற்றி அடைய கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு திறமைகளால் வெற்றி பெறும் நாள் என்று சொல்ல முடியும். அது மட்டுமில்லை, பொது வாழ்க்கையில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சமூக பொறுப்புகளில் நீங்கள் அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். என்று பெண்கள் யோகமான நல்ல பலனை பெற முடியும். கையிலும் காசு பணம் புழங்கக்கூடும். பெண்கள் இன்று இறைவன் சரணாகதி அடைவீர்கள். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்க கொடுங்க. பெண்களுக்கு இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். சில இடங்களில் கொஞ்சம் பார்த்து பேசுங்கள். காதல் உங்களுக்கு மனக்குழப்பத்தை கொடுத்தாலும் இறுதியில் வெற்றி கொடுக்கும். காதலை பொறுத்தவரை பிரச்சனை இருக்காது. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காதலில் தெளிவாக சிந்திப்பது நல்லது. என்று மாணவர்கள் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டுங்க. வீண் விவாதம் செய்ய வேண்டாம். மாணவர்கள் இன்று சிரமங்களை ஓரளவு சரி கட்டிவிட முடியுங்க. அது மட்டுமில்லை, கல்வியில் ஏற்படக்கூடிய தடைகளை உடை தெரிய முடியும். நன்கு பாடங்களை படியுங்கள். சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். இந்த நாள் நட்பால் நல்லது நடைபெற கொடுங்க. காரியங்களும் ஓரளவு முன்னேற்றம் அடைய கொடுங்க. பிரச்சனைகளை லாபகமாக கையாளுவீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்வீர்கள். நேர்முகத்தன்மை வெளிப்படக்கூடும். இன்று தொழில் உங்களுக்கு தன்னம்பிக்கை கண்டிப்பாக கூடிவிட கொடுங்க. புதிய பதவிகள் கிடைக்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. மற்றவருடன் வீண் விவாதம் செய்ய வேண்டாம். விரோதத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். இன்று உங்களுடைய வாழ்க்கை பிரகாசிக்கும் நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. போராடும். பிரச்சனைகளை லாபகமாக கையாளுவீர்கள். திறமைகளால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். அனைவரிடத்திலும் இன்முகம் கொடுத்து பேசுவீர்கள். நிறைவேறாத காரியத்தை நிறைவேற்றி கொடுப்பீர்கள். இன்று நீங்க சூழ்நிலை புரிந்து கொண்டு செயல்படுவது நல்லது. அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரக்கூடும். மன தடுமாற்றம் குழப்பம் கண்டிப்பாக விலகி செல்லக்கூடும். இன்று உங்களுக்கு ஆசைகள் கனவுகள் பூர்த்தியாகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. எதை பற்றியும் பயப்பட வேண்டாம். அதனை மட்டும் சரியாக பார்த்து கொள்ளுங்கள். அது போதுங்க. உத்திராடம். தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கக்கூடும். பிரச்சனைகளில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் கண்டிப்பாக தீர்ந்துவிடக்கூடும். மன தடுமாற்றம் குழப்பம் கண்டிப்பாக மாறிவிடக் கொடுங்க. நிலவில் உள்ள பணம் வரக்கூடும். எதிர்காலம் குறித்து சில முக்கிய முடிவுகளும் இன்று எடுப்பீர்கள். இன்று ஆசைகள் கனவுகள் பூர்த்தியாகுங்க. நியாயமான கோரிக்கைகள் நிறைவேறக்கூடும். திட்டமிட்டு பணிகளை மேற்கொண்டால் வெற்றி உங்கள் பக்கம் இருக்க கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு கனவுகள் நனவாகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க.
மகரம் மகரம் ராசி நேயர்கள், இன்று உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் நாளாக இருக்க கொடுங்க. திட்டமிட்ட பணிகள் எல்லாம் சிறப்புடன் நடைபெறக்கூடும். தொழில் வளர்ச்சிக்கு நண்பர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். இன்று பொருட்களை மட்டும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது நல்லது. பிறர் குறை கூறா வண்ணம் நடந்து கொள்ள வேண்டும். உடைய மதிப்பும் மரியாதையும் கண்டிப்பாக உயரும். இன்று தன் நிலை காத்துக்கொள்வது நல்லது. குடும்பத்தாரின் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும். இன்று மனம் மகிழும் சம்பவங்கள் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. மனசுக்குள் நிம்மதியும் மனோதிடமும் அதிகரிக்கக்கூடும். தெளிவான சிந்தனையுடன் எதிலும் ஈடுபடுவீர்கள். முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்குங்க. புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். உற்சாகமாக பணிகளை இன்றி மேற்கொள்வீர்கள். திடீர் செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துவது நல்லது. வீண் செலவுகள், உடல்நல பாதிப்பு போன்றவை ஏற்படக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். கவனம் என்பது கண்டிப்பாக வேண்டும். மகரம் ராசினியர்கள், தொழில்நுட்ப அறிவை கொண்டு வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். காதலில் உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை, பயப்பட வேண்டாம். காதலில் பொறுமை கண்டிப்பாக இருந்தால் ஜெயிக்கும். காதலில் நீங்கள் அவசரப்பட வேண்டாம். இன்று பெண்கள் குழப்பமான மனதிலிருந்து விடுபடுவதும் கண்டிப்பாக நல்லதுங்க. இன்று மாணவ கண்மணிகள் பாடங்களில் உள்ள சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். மாணவர்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி பொங்கும். தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். மாணவ செல்வங்கள் விளையாட்டுத் துறையில் கூட சாதிக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. முக்கியமான பணி நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெளிர் பச்சை நிறத்தில் ஆடி அணி வேண்டும். வெளிர் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம். என்று நீங்க சொன்ன சொல்லை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனசுக்குள் ஒருவித தைரியம் ஏற்பட கொடுங்க. பிரச்சனைகளை லாபகமாக கையாளுவீர்கள். வீண் செலவுகளை மட்டும் குறைத்துக் கொள்வது நல்லது. மனமகிழும் சம்பவங்கள் நடைபெறக்கூடும். மனசுக்குள் நிம்மதியும் ஏற்படக்கூடும். கடந்த கால நினைவுகள் இன்று உங்களுக்கு மனசுக்குள் மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்குங்க. அது மட்டுமில்லை, வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளை இன்று நீங்க கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். திருவோணம். அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடும். சிரமங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்து விடக்கூடும். பிரச்சனைகளை லாபகமாக கையாளுவீர்கள். எடுக்கும் முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். இன்று உங்களுக்கு மன தடுமாற்றம், குழப்பம் ஏற்பட்டது மாறிவிடக் கொடுங்க. நிம்மதியான உறக்கம் ஏற்பட கொடுங்க. இறைவன் சரணாகதி அடைவீர்கள். அதிர்ஷ்டமான வாய்ப்புகளை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சிந்தித்து செயல்படுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. அவிட்டம். சூழ்நிலை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். காரியங்கள் சூடுபிடிக்க தொடங்கும். புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். மனோதிடமும் அதிகரிக்கக்கூடும். தன்னை நீங்க காத்துக் கொள்வீர்கள். சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். இன்று யாரும் குறை கூறாத வண்ணம் பார்த்து பக்குவமாக நடந்து கொள்வீர்கள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு குலதெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. கும்பம் ராசினியர்கள், என்ற எதிர்கால நன்மை கருதி சில முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய நாளாக இருக்கக்கூடும். உத்தியோக நிமித்தமாக இன்று நீங்கள் பயணங்கள் சென்று வரக்கூடியவர்கள். இன்று ஆதாயம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்க கொடுங்க. வீண் குழப்பம் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரியாக கூடும். மனசுக்குள் நிம்மதி ஒரு பக்கம் இருக்கத்தான் செய்கின்றது. எண்ணம் ஒன்று சந்திராசிரமம் ஆரம்பிக்கும் காரணத்தினால் எச்சரிக்கையுடன் சில பணிகளை நீங்கள் ஈடுபட வேண்டும். உறவுகளுக்குள் சின்ன சின்ன பகை ஏற்பட்டு பின்னர் சரியாகுங்க. அதிகாரியிடம் இன்று நீங்க பணிவாக நடந்தால் ஆதாயம் ஏற்படக்கூடும். என்று உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கவனமாக பணிகளை மேற்கொள்வது நல்லது. வீண் கவலை மட்டும் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். உழைப்பால் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். குடும்பத்தில் வீண் குழப்பம் ஏற்பட்ட பெண்ணு சரியாக கொடுங்க. அதனால் நிம்மதி கொஞ்சம் குறையலாம், பார்த்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கை துணையின் பேச்சை கேட்டு நடக்க வேண்டிய சூழலும் இருக்க கொடுங்க. கௌரவம் அந்தஸ்தும் ஒரு பக்கம் உயரக்கூடும். எதிர்பார்த்த உதவிகளும் பரிபூர்ணமாக கிடைக்க கொடுங்க. வீண் அலைச்சலை தவிர்ப்பது மிகவும் நல்லது. பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பெண்களுக்கு இன்று மன கஷ்டம் ஓரளவு விலகி முன்னேற்றம் ஏற்படக்கூடும். மனதிற்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்படக்கூடுங்க. பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வர்கள். காதல் போன்ற விஷயங்களை தெளிவு வேண்டும். குழப்பம் வேண்டாம். காதலில் முடிவெடுக்கும் பொழுது தெளிவாக யோசித்து எடுக்க பாருங்கள். இன்று மாணவர்கள் சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். சிறப்பான வாழ்க்கையும் ஓரளவு கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெரிய பிரச்சனை இருந்து கண்டிப்பாக விடுபடுவீர்கள். மாணவர்களுக்கு இன்று மனதிற்குள் சந்தோஷம் பொங்கும் நாளாக இருக்க கொடுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலை நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம்.
என்று உறவுகளுக்குள் ஏற்படக்கூடிய பகை கண்டிப்பாக சரியாகுங்க. காரணம், உடைய மன அமைதியை மட்டும் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். குழப்பத்தை தயவு செய்து ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். சில காரியங்கள் நடக்கவில்லை என்று கவலைப்படாதீர்கள். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் உண்டாகக்கூடும். அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடும். இன்று உங்களுக்கு நினைத்த வாழ்க்கை அற்புதமாக அமைந்துவிடக் கொடுங்க. மனம் கொஞ்சம் அலைபாய்ந்து கொண்டிருக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். சதயம், இந்த நாள் வீண் விவாதங்களை ஈடுபடாதீர்கள். உறவுகளுக்குள் பகை ஏற்பட்டு பின்னர் சரியாகுங்க. அதிகாரியிடம் பணிவாக நடந்து கொள்வது நல்லது. ஆதாயம் உங்களுக்கு சீராக வரக்கூடும். கூடுதல் உழைப்பு இன்று எதிலும் ஏற்படக்கூடும். நடக்க வேண்டிய காரியங்கள் கண்டிப்பாக நடக்கும். கௌரவம் அந்தஸ்தும் கண்டிப்பாக உயருங்க. எதிர்பார்த்த உதவிகளும் கண்டிப்பாக கிடைக்கும். மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதீர்கள். கொஞ்சம் நீங்க யோசித்து எதையும் செய்யுங்கள், அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. சதயம் நட்சத்திரக்காரர்கள் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது. போராட்டாத்தி, எல்லோரிடமும் பணிவாக நடந்து கொள்ளுங்கள். உறவுகளுக்குள் சின்னதாக பகை ஏற்படுங்க. அது ஏற்படாமல் நீங்க பார்த்து கொள்ள வேண்டும். மனதை அமைதிப்படுத்தி கொண்டாலே எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து விட கொடுங்க. வாய் துடுக்கால் கொஞ்சம் நீங்க அவதிப்பட வேண்டியிருக்குங்க. பேச்சை குறைத்து கொண்டு பேசுங்கள். மனதை அமைதிப்படுத்திக் கொள்ளுங்கள். சுகமான வாழ்க்கை அமைத்துக் கொள்வது உங்கள் கையிலே இருக்கின்றது. அதிக வட்டி தொகைக்கெல்லாம் கடன்கள் வாங்க வேண்டாம். அதனை நீங்க பார்த்து கொள்ளுங்கள். மீனும் ராசினியர்கள், இன்று நீங்க உழைப்பால் உயரும் நாளாக இருக்கின்றது. செலவுகளை மட்டும் நீங்க குறைத்து கொண்டே ஆக வேண்டும். வீட்டில் மகிழ்ச்சி கண்டிப்பாக களைக்கட்டும். இன்று நீங்க கொண்டாட்டங்களில் கலந்து கொள்வீர்கள். நண்பருடன் சேர்ந்து பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். எல்லா வளமும் கண்டிப்பாக பெருகும். தொழில் வளர்ச்சிக்காக வரக்கூடிய வாய்ப்புகளை நழுவ விட வேண்டாம். உல்லாச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். உள்ள மகிழும் செய்திகள் கண்டிப்பாக மறக்கொடுங்க. இரவு பகலாக உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலனும் கிடைக்க கொடுங்க. ஆரோக்கியமான உடல்நிலை இன்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தேவையில்லாத விஷயங்களை மட்டும் நேரம் செலவிட வேண்டாம். இன்று உங்களுக்கு மனோதைரியம் கூடும். வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடும். தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். எல்லா காரியங்களும் உங்களுக்கு சாதகமாக நடந்து முடியுங்க. எல்லா இடங்களிலும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடிவிட கொடுங்க. கௌரவம் அந்தஸ்தும் கண்டிப்பாக கொடுங்க. எல்லா தரப்பிடம் இருந்தும் ஆதரவு கிடைக்க கொடுங்க. நன்மை தீமைகளை பற்றி கவலைப்படாமல் தலை நிமிர்ந்து நடைபெறுங்கள். இன்று நீங்க யதார்த்தமாக செயல்படுவீர்கள், நடந்து கொள்வீர்கள். பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பெண்கள் இன்று மனசுக்குள் நிம்மதி ஏற்பட கொடுங்க. காரியங்கள் ஓரளவு கைகூடிவிட கொடுங்க. பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டை கண்டிப்பாக மேற்கொள்வீர்கள். காதல் போன்ற விஷயங்களை தெளிவு வேண்டும். குழப்பம் வேண்டாம். மனசுக்குள் நிம்மதி ஏற்படக்கூடும். காதல் வெற்றி நோக்கி செல்லும், அவசரப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். நிர்வாகம் தொடர்பான செலவுகளை சரி கட்டி விடுவீர்கள். மாணவர்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வர கொடுங்க. நன்மைகளும் ஒரு பக்கம் தேடி வர கொடுங்க. மாணவர்களுக்கு இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு நிம்மதியை கொடுக்கும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி, இன்று மனம் கொஞ்சம் அலைபாய்ந்து கொண்டிருக்கும். திட்டங்கள் யாவும் இன்று நீங்க ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். இடைவிடாமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். நிர்வாகம் தொடர்பான செலவுகளை சரி கட்டி விடுவீர்கள். இன்பமும் துன்பமும் கலந்தே காணப்பட கொடுங்க. வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடும். உள்ள மகிழும் செய்திகள் வரக்கூடுங்க. தேவையில்லாத விஷயங்களை நீங்க தள்ளிட வேண்டாம். கௌரவம் பாதிக்கும்படி எதிலும் நடந்து கொள்ள வேண்டாம். வார்த்தைகளை தெளிவும் நிதானமும் இருந்தால் வெற்றி ஏற்பட கொடுங்க. உத்திரட்டாத்தி, தனக்கென தனி வீடை அமைத்துக் கொள்வீர்கள். நிலம் வீடு மூலம் உங்களுக்கு லாபம் கிடைக்க கொடுங்க. சிலருக்கு வீடு மாற்றம் கூட மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். உறவினர் வகையில் உதவிகள் கிடைக்க கொடுங்க. பொன் பொருள் சேர்க்கை மீது ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சிரமங்களை எல்லாம் சரி கட்டிவிட்டு சிறப்பான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு நிர்வாகம் சிறப்பாக இருக்கும். நிம்மதியான உறக்கம் ஏற்படக்கூடும். உத்திரட்டாத்தி நட்சத்திரக்காரர்களுக்கு தனவரவு சீராக இருக்க கொடுங்க. ரேவதி, சொன்ன சொல்லை காப்பாற்றி கொடுப்பீர்கள். எல்லா வளமும் உங்களுக்கு பெருகும். காரியங்களும் ஓரளவு கைகூடும். செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வது நல்லது. ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டியவர்கள். இன்று உல்லாச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும். ஆன்மீக பயணங்களும் சென்று வருவீர்கள். வாழ்க்கையில் நீங்க எதை பற்றியும் கவலைப்படாமல் தலை நிமிர்ந்து நடைபெறுங்கள். செல்வ போக வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். என்று நீங்க நிம்மதியான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ முடியுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.